ஹலோ ஆல். இன்னைக்கு நாம என்னத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம முதல்ல வந்து கொஞ்சம் பவுஸ் பண்ணி நிறுத்திடணும். லைஃப் வந்து அப்படியே ஒரு என்ன சொல்ற ஸ்ட்ரகிள்லயே ஓடிட்டு இருக்கு லைஃப. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கிற பட்டன் கிடைச்சா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோன்ற மாதிரி ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டு முதல்ல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்குமே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற நிலைமையை தாண்டி நிறைய இருக்கு, அதுல எதை சூஸ் பண்றது தெரியல அப்படின்ற நிலைமைக்கு எல்லாமே எல்லாரோட லைஃபுமே கிட்டத்தட்ட எல்லாரோட லைஃபும் மாறிடுச்சு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைஃபுக்கு தேவையான ஒரு அறிவுரையோ ஒரு மோட்டிவேஷனோ எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு இடத்துக்கு போய் தேடி போய் அதை வந்து பெற மாதிரி இருக்கும். ஏதோ நம்ம லைஃப்ல திடீர்னு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி யாரோ ஒரு ஸ்பீச், பெரிய பெரிய சாமியார், யாரோ ஒரு ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் இருக்கவங்க, எங்கேயோ ஒரு புத்தகம், ஏதோ ஒரு பழைய புத்தகத்துல இருந்து அந்த 4 வரிகள், இந்த மாதிரி ஏதோ ஒரு கோவில்ல ஒலிக்கிற அந்த பாடல்களை கேட்கக்கூடிய ஒரு 2 வரிகள், இப்படிதான் வந்து நமக்கு வந்து அந்த விஷயங்கள் கிடைச்சிட்டு இருந்தது. அப்ப வந்து திடீர்னு வந்து நமக்கு எதுவுமே ஒண்ணுமே புரியாம இருந்துட்டு திடீர்னு ஒரு அழகான 2 வரிகள் கிடைக்கும் போது அதை பத்தி யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதுக்கான சூழ்நிலையும் நமக்கு வந்து செட் ஆச்சு. ஓகே, இதையே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டும் நமக்கு வந்தது. பட் இன்னைய நிலைமைக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறது எல்லாமே வந்து ஓவர் டோஸ் தான். அதாவது எப்படின்னு உங்களுக்கு இதை புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன ஓமை வந்து சொல்லுவாங்க. ஒரு 2 பேர் வந்து ஒரு புதுசா ஒரு ஒரு குரு மடத்துக்கு வந்து போயிருக்காங்க. அந்த மடத்துல வந்து அவங்க கேட்கறாங்க, நீங்க வந்து சாதாரண தண்ணி குடிக்கிறீங்களா ஸ்பெஷல் தண்ணி குடிக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. அவங்க வந்து சாதா தண்ணி தான் நம்ம தினமும் குடிச்சிட்டு இருக்கோமே, ஸ்பெஷல் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு இன்னொரு கண்டிஷன் சொல்றாங்க, நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கிற ஒரு வாரமும் நீங்க ஸ்பெஷல் தண்ணி மட்டும் தான் குடிக்கணும், திரும்ப நார்மல் தண்ணி தர மாட்டோம்னு சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு, ஸ்பெஷல் தண்ணி குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அங்க ஸ்பெஷல் தண்ணி அப்படின்னா என்ன அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, பழரசங்கள். என்ன பழரசம் வேணாலும் குடிக்கலாம், எல்லா விதமான பழங்களும் அங்க இருக்கும். அந்த பழரசங்களை ஒரிஜினல் பழரசங்களை குடிக்கலாம். ஆனா பழரசங்களை சூஸ் பண்ணிட்டா தண்ணியை வந்து குடிக்க கூடாது. பழரசம் சூஸ் பண்றவங்க பழரசத்தை தான் குடிக்கணும், தண்ணி சூஸ் பண்றவங்க தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். இப்போ வந்து அவங்க 2 பேரும் வந்து ஒரு ஆர்வத்துல வந்து சரி பழரசத்தை சூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் குடிக்கிறாங்க, 2 நாள் குடிக்கிறாங்க, 3வது நாள் சுத்தமா முடியல. என்னதான் வந்து பழரசம் வந்து நல்லா இருந்தாலும் உடம்புக்கு நல்லது, அது வந்து கிடைக்காத பொருள், என்னதான் இதுவா இருந்தாலும் ஆனா வந்து தண்ணி குடிக்கிற தண்ணிட்ட வந்து ஒண்ணுமே இல்ல. தண்ணி குடிக்கும் போது வந்து பெருசா தெரியல, நம்ம வாழ்நாள் ஃபுல்லா தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். ஆனா அது வந்து ஒண்ணும் பெருசா வந்து பெரிய சுவையா இருக்க மாதிரி தெரியல. ஆனா அது கொடுக்குற சந்தோஷத்தை, அது கொடுக்குற திருப்திய எப்ப புரியுது அப்படின்னா அது கிடைக்காதப்பதான் புரியுது. அதை விட உயர்ந்த பொருளா இருந்தாலும், அது கிடைக்காத அரிய பொருளா இருந்தாலும், அதை விட இனிமை சுவை நிறைந்த ஒரு பழரசமா இருந்தாலும் தொடர்ந்து அதையே குடிக்கும் போது அது வந்து என்ன சொல்றது, அது உடம்புக்கு ஒத்துக்கல. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணியா தான் கேட்குது. 3வது நாள் அவர் வந்து இது பண்ணிட்டு தயவுசெய்து எனக்கு சாதா தண்ணியை கொடுத்துருங்க, எங்களுக்கு ஸ்பெஷல் தண்ணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுதான் வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. இதே போலதான் இன்னைக்கு நம்ம லைஃப்ல முன்னாடிலாம் வந்து ஒரு வாய்ப்பு, ஒரு பிசினஸ் வாய்ப்பு அப்படின்னா யாரோ ஒருத்தர், ஏதோ வெளியில இருந்து ஒருத்தர் வந்து ஒரு முதலாளியோ, அவர் வேலை செய்யற இடத்துல முதலாளியோ, இல்ல வந்து யாரோ ஒரு நண்பர் மூலியமா இன்வெஸ்ட்மெண்டோ, எங்க இருந்தோ வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணு, எனக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு அப்படி ஏதோ ஒரு வழியில போய் அவங்க கிட்ட இருந்து ஒரு 10-20 வருஷம் கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட அந்த வேலையை கத்துக்கிட்டு அவங்க கூட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை டெவலப் பண்ணி ஒரு ஸ்ட்ரகிள்ல அது மாதிரிதான் ஆரம்பிச்சு பொறுமையா அவங்கவுங்க படிப்படியா வளர்ந்து வருவாங்க ஒரு பிசினஸா இருக்கா. இன்னும் சில பேருக்கு வந்து சில நேரங்கள்ல அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த இது வந்து ஏதோ ஒரு வாய்ப்பு வரும், அதை விற்க போற நிலைமை வரும், அந்த டைம்ல டேக் ஓவர் பண்ணி அது போல இதுல நிறைய பேர் கூட இருந்த பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அதுல இருந்து சரி வேற வழி இல்லை, அதை நம்ம நடத்தி ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல அந்த மாதிரி ஒரு தொழிலதிபர் ஆகி நல்ல வாழ்க்கைய இது பெரிய இடத்துக்கு போனவங்க. இப்படி மதம் வந்து நம்ம வாழ்க்கைய வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நார்மல் நிலையில இருந்து ஒரு பணக்கார ஒரு வெற்றி அடைந்த நிலை அப்படின்ற வாழ்க்கைகளை வந்து நம்மளை சுத்தி சுத்தி எப்படி பார்த்திருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப படிப்படியா நடக்கக்கூடிய ப்ராசஸ். அது வந்து 100ல 1000த்துல ஒருத்தருக்கு, லட்சத்துல ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய ப்ராசஸா தான் பார்த்திருப்போம். மத்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் மைண்ட்ல இதுலயே இருப்போம். அது என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியாது, திறமை இருக்கும் எல்லாருக்கிட்டையும். ஆனா அதை எப்படி கொண்டுட்டு போகணும், எப்படி வந்து அதை ஒரு பிசினஸா மாத்தணும், எப்படி வந்து அதை மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு பெரிய நிறுவனமா வளர்த்தெடுக்கணும் அப்படின்றது தெரியாது. அப்படியே திறமை இருக்கவங்களா இருந்தாலும் அதை அவங்க கூடயே மட்டும் வச்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியாது. அவங்க பிள்ளைங்களுக்கு அந்த டேலண்ட் வராது, அதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அவங்க கூட இருக்கவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்க இருக்க வரைக்கும் நல்லா ஒரு ரன் பண்ணுவாங்க. அவங்க முடிஞ்ச உடனே அந்த பிசினஸ் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்க பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நலிவடைஞ்சு அவங்க பேரப்புள்ள காலத்துல அடுத்து வேற ஒரு இதுக்கு ஃபுல்லாவே ஃபீல்டு மாறி போயிடும் அது. ஆனா இன்னைய நிலைமை பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே வேணாம், நீங்க எதுவுமே பண்ண வேணாம், நீங்க இருந்தாலே போதும், உங்களுக்கு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம், நீங்க இதுல பார்த்தாலே போதும், சும்மா இருந்தாலே போதும் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் இப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மோட்டிவேஷன், ஒவ்வொரு வந்து வாய்ப்புகள் எல்லாமே வந்து எப்படி வந்து என்னதான் பழரசம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தாலும், ரொம்ப வந்து அரிதான விஷயமா இருந்தாலும், அது வந்து
ஒரு தண்ணி கொடுக்கிற ஒரு திருப்தியையும் ஒரு லாங்கட்டிவிட்டியையும் அது வந்து அது கண்டிப்பா வந்து அது ஒரு வாழ்நாள் முழுமைக்கான இல்ல வந்து ஒரு நீண்ட காலத்துக்கான தேவையை வந்து அது பூர்த்தி பண்ண முடியாது. அப்படின்றது போலதான் வந்து இன்னைக்கு நம்ம கிடைக்கக்கூடிய மோட்டிவேஷன் அப்படிதான். நமக்கு மோட்டிவேஷன் மட்டுமே நமக்கு அதிகமா கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா மோட்டிவேஷன் மூலியமா மட்டுமே, அதாவது எப்பயாவது ஒரு வாட்டி கிடைச்சா அந்த மோட்டிவேஷன் வந்து நமக்கு வந்து அது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். சரி, அதை ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கலாம்னு தோணும் நமக்கு. ஆனா இன்னைக்கு நமக்கு சூழ்நிலையை பாத்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷனை கேட்கறதே ஒரு பெரிய வேலை மாதிரி, அது ஒரு பேர்டன் மாதிரி, அது ஒரு நார்மலான, அதுவே வந்து மறுத்து போற அளவுக்கு அதுக்கு அடுத்தது அந்த செயல்முறை ஆரம்பிக்கிறத விட எப்பெல்லாம் செயல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் வந்து மோட்டிவேஷனை கேட்போம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு போயிட்டோம். இதுல என்னத்துக்கு என்ன அதுக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணி நான் மேல வரணும், நான் இருக்கிற லைஃபை மாத்தி நான் இதை விட மேல போகணும், ஏதாவது சம்பாதிக்கணும், ஏதாவது பண்ணணும். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸோட 90% 95% மைண்ட் செட் என்னன்னா, நான் ஏதாவது பண்ணி மேல போகணும், என்ன பண்றது தெரியல. அப்படின்ற பட்சத்துல அடுத்து என்ன யோசிக்கிறாங்க, சரி ஏதாவது புதுசா கத்துக்கிட்டே இருந்தாதான் ஏதாவது பண்ண முடியும் போல, யாருக்குமே தெரியாத ஒரு நாலேஜை நம்ம கேதர் பண்ண மட்டும்தான் நம்ம அடுத்த நிலைமைக்கு போக முடியும் போல, யாருக்குமே கிடைக்காத ஒரு இன்ஃபர்மேஷனை ஏர்லியா நம்ம கிடைச்சிக்கிட்ட நம்ம கெட் பண்ணா மட்டும்தான் நம்ம மேல முடியும் அப்படின்றதுக்காக தினம் நம்ம தேடுறதுலயே தான் நம்ம வந்து நம்மளோட நேரத்தை செலவழிட்டு இருக்கும் பொழிஞ்சு, முதல்ல நம்ம கிட்ட என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்றத முதல்ல பாக்குறது கிடையாது. இல்ல முதல்ல நம்ம என்ன நிலைமையில இருக்கோம் அப்படின்றத அக்செப்ட் பண்றது, அதுவும் அது கிடையாது. மூணாவது விஷயம் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வாழ்க்கையோ, ஒரே மாதிரியான தொழிலோ, ஒரே மாதிரியான வாய்ப்போ வந்து எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா, ஒருத்தர் எல்லாருக்கும் ஒரு சேமா அதோட ஃபீட்பேக்கோ, அதோட பலன்களையோ, அதோட இதையும் வந்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அப்படி இருக்கவும் இருக்காது. அதே போல எல்லாருக்கும் எல்லா தொழிலும் வந்து வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுவாங்களே, இப்போ நம்மளோட இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 30 வருஷத்தை 20-30 வருஷத்தோட படிச்ச பிள்ளைங்களோட பெற்றவங்களோட மனநிலையை பாத்தீங்க அப்படின்னா, என் புள்ள டாக்டர் ஆகணும், இல்ல இன்ஜினியர் ஆகணும், என் புள்ள டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும். இந்த அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 கேட்டகரி. இது தவிர வேற எதுவுமே இருக்காது. இதுல இந்த பேட்ச்ல ஒரு 30 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1 கோடி பேர் 2 கோடி பேர் வந்திருக்காங்கன்னா, அந்த 2 கோடி பேர்ல எத்தனை பிள்ளைங்க வந்து டாக்டராவோ கலெக்டராவோ இன்ஜினியரோ ஆயிருக்கு அப்படின்னா, இன்ஜினியர் முடிச்சிருக்காங்க. அது இன்ஜினியர் கிடையாது. அது செஞ்சு அது தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நானும் அது இன்ஜினியரிங் படிச்சேன். ஆனா நம்ம படிச்சதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் கிடையாது. யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் 200-300 வருஷமா கண்டுபிடிச்ச இன்ஃபர்மேஷனை என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து இன்ஃபர்மேஷனை நம்ம அவங்க பண்ணி வச்சாங்கன்னு சொல்ற ஒரு இன்ஃபோவை நம்ம வந்து கேட்டுக்கிட்டோம். அதுக்கு பேர் வந்து இன்ஜினியரிங் வச்சிட்டாங்க. ஆனா இன்ஜினியரிங் அப்படின்றது உண்மையா என்னன்னா, இது வரைக்கும் மேக் பண்ணாத ஒரு விஷயத்த, இல்ல அவங்க கிட்ட இருந்து எடுத்த ஒரு விஷயத்த அதுக்கு அடுத்த லெவல் கொண்டுட்டு போய் நாம ஏதாவது ஒரு புது கண்டுபிடிப்பாவோ ஒரு புது இதுவாவோ மாத்திருந்து அதை மாத்தி நம்ம உருவாக்கி, அதாவது ஒரு உருவாக்கத்தை பண்ணி அதை வந்து நம்ம செயல்படுத்தி இருந்தா மட்டும்தான் அது இன்ஜினியரிங். அதுக்கான முழுமையான இன்ஜினியரிங். வெறும் இன்ஃபர்மேஷனை யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சு கொடுத்தத, எங்கேயோ நடந்த ஒரு ஹிஸ்டரியை வந்து படிச்சு வச்சிருக்கிறது, அது எப்படி இது பண்றதுன்னு தெரியறது மட்டும் இன்ஜினியரிங் கிடையாது. அது எப்படி ஒரு டூல்ஸை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தெரியறது மட்டும் இன்ஜினியரிங் கிடையாது. அந்த டூல்ஸை பயன்படுத்தி அதை விட அட்வான்ஸ் டூல்ஸை இப்படி உருவாக்குறது அப்படின்ற ஒரு கிரியேட்டிவிட்டியை உருவாக்குறது மட்டும் இன்ஜினியரிங். அப்படி ஒரு இன்ஜினியர், அப்படிப்பட்ட இன்ஜினியர்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு 30-40 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா, படிச்ச ஒரு 100%ல ஒரு 5% இல்ல 4% இன்ஜினியர்ஸ், உண்மையான இன்ஜினியர்ஸ் பாத்தீங்கன்னா 5% 4% மட்டும் தான் இருப்பாங்க. மீதி 95% வந்து வெறும் அப்ளிகேஷனை வந்து அதை வந்து எப்படி பயன்படுத்துறது, இல்ல அதை யூஸ் பண்றதே வந்து எப்படின்றத ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு இன்ஃபோவா தெரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து ஃபுல் ப்ராக்டிக்கல் நாலேஜா நம்ம தெரிஞ்சுக்கல. இதுதான் ஆக்சுவல் உண்மை. சரி, இப்ப இதுக்கு என்னதான் சொல்யூஷனு, இதுக்கு என்னதான் பண்ணணும்? முதல்ல நமக்கு எங்க தப்பு நடக்குது, ஏன் வந்து நம்ம இவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியல அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னா நம்ம வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த கதைக்கு வரணும். எப்பவுமே வந்து அரிதா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இப்படி பழரசங்கள் தான் வந்து ஸ்பெஷல் அப்படின்ன உடனே நமக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷலா இருக்கும் நமக்கு தோன்ற மாதிரி, நமக்கு தெரியாத விஷயங்கள்ல தான் வந்து கோடிக்கணக்கான மூலத்தலங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு. நமக்கு தெரியாத, இது வரைக்கும் தெரிஞ்சாத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது மூலியமா தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது நினைக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஆனா வந்து அதுக்கு முன்னாடி நம்ம தவற விடாம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒண்ணு, அதுதான் மிக சிறப்பான ஒண்ணு. அதை நம்ம வளர்த்தெடுக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தண்ணி வந்து எப்படி வந்து எல்லாருக்கும் இன்னைக்கு எளிமையா கிடைக்கிறதுனால, அது வந்து ஒண்ணுமே சுவையே இல்லாம இருக்கறனால அது வந்து பெருசா வந்து நமக்கு ஒரு இதுவாவே தெரியலையோ,
அதே போலதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன பழக்கம், சிம்பிளான ஒரு பழக்க வழக்கம், அதை வந்து மாத்துறது மூலியமா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நம்ம லைஃப்ல ஏற்படுத்த முடியும் அப்படின்றத நம்மளாட்டி நம்ப முடியறது இல்ல, நம்மளாட்டி அதை ஏத்துக்க முடியறது இல்ல. ஏன் அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட், நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க வெற்றியாளர்கள் எல்லாமே சொல்றது வந்து இது பண்ணுனேன், இது வந்துட்டேன்ற மட்டும் சொல்லுவாங்க அழிஞ்சு. ஆனா நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், அதாவது ஒருத்தர் நார்மலா இருந்து அதான் சொல்றது அசாதாரணமான மனுஷனா மாறும்போது அதுக்கு இடையில நடக்கிற ப்ராசஸ்ல சுற்றுப்புறத்துல எவ்வளவு நடந்ததோ அது வந்து ஒரு 20% மட்டும்தான். அவருக்குள்ள நடந்த மாற்றங்கள் தான் 80% தான் வந்து அவர் அந்த இதுக்கு அச்சீவ் பண்ண வச்சிருக்கோம். அதாவது ஒரு வாய்ப்புகள்ன்றது வந்து திடீர்னுலாம் வந்து குதிச்சு வர்றது கிடையாது. வாய்ப்புகள் எப்போதுமே அங்க இருந்துகிட்டே இருக்கு. இது வரைக்கும் இந்த உலகத்துல பிரச்சனைகள்னு ஒண்ணு உருவாகிட்டே இருக்கும், அது வரைக்கும் வாய்ப்புகள்ன்ற ஒண்ணு உருவாகிட்டே இருக்கும். வாய்ப்புகள் தீர்வுகள்ன்ற ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். அதை வந்து நம்ம வந்து வாய்ப்புகளா பாக்குறோமா இல்ல பிரச்சனைகளா மட்டுமே பார்த்துட்டு ஒதுங்கி போறோமா அப்படின்றதுலதான் நம்ம மொத்த கான்செப்டே இருக்கு. இது எப்ப வந்து பிரச்சனைகள் வந்து வாய்ப்புகளா மாறும் அப்படின்னா உங்க மைண்ட் செட் வந்து தெளிவா இருக்கும்போது அதே பிரச்சனை வாய்ப்பா தெரியும். உங்க மைண்ட் செட் தெளிவா இல்லாத வரைக்கும் அந்த வாய்ப்புகள் கூட உங்களுக்கு பிரச்சனையா மட்டும் தான் தெரியும். இதுதான் வந்து இருக்கிறதுலே மிக சிறந்த என்ன சொல்றது மிக சிம்பிளான சீக்ரெட் என்ன அப்படின்னா இந்த ஒரே விஷயம்தான். சரி, இத வந்து நம்ம வந்து நீக்கிறதுக்கு, நம்மளை வந்து மாத்திக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்றத வேணா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் ஒரு 9 ஸ்டெப்பா வந்து அதை சிம்பிளா வந்து சொல்றேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத நீக்கிருங்க. அதுக்கப்புறம் தேவை உள்ளது எதுன்ற அதுவே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். எப்போதுமே தேவை உள்ளது எதுன்னு தேடுறதன் மூலியமா வந்து நீங்க அடைஞ்சிட மட்டும் நினைக்காதீங்க. முதல்ல உங்ககிட்ட இருக்க தேவையில்லாததை நீக்குங்க. தேவை உள்ளது ஆட்டோமேட்டிக்கா எதுன்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இதான் என்னோட சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் லைஃப் அண்ட் மை என்ன சொல்றது என்னோட ப்ரொஃபஷனலுக்கும் நான் இதை எடுத்துக்கிறது இதுதான். என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் நான் தேடுறது ஒரே விஷயம் இதுதான். என்னோட லைஃபுக்கும் நான் அப்ளை பண்ற ஒரே விஷயம் இதுதான். எது வந்து நமக்கு புதுசா வந்தா நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாகும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கிறத விட எந்த விஷயம் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் நம்மள மேல போகாம தடுத்துட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்றது என்னோட கருத்து. சரி, ஓகே, நான் சொல்றேன். இதுல உங்க லைஃப்ல இருந்ததுன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நீக்கிறது மூலியமா இல்ல மாத்திக்கிறது மூலியமா உங்க லைஃப் ஒரு 3 months 6 months அப்சர்வ் பண்ணுங்க. இல்ல ஏதாவது மாற்றம் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க, அதை தொடர்ந்து பத்தி பேசுவோம். இதுல விஷயமா பாத்தீங்க அப்படின்னா விஷயம் என்ன அப்படின்னா, என்ன எல்லாருக்கும் நடக்குது, நமக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனைகளாவே வருது அப்படின்ற ஒரு என்ன சொல்றது மன அழுத்தம் தான் வந்து பிரச்சனை. அந்த பிரச்சனையை வந்து மன அழுத்தம் வரும்போது இல்ல வாழ்க்கையை பத்தின பயம் வரும்போது வந்து பார்க்க வேண்டிய விஷயம், வந்து கேட்க வேண்டிய விஷயம், முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, லைஃபை பத்தி ஒரு பயம் இருக்கு அப்படின்னா முதல்ல நில்லுங்க. எனக்கு நான் எதனால பயப்படுறேன், என்ன பிரச்சனை எனக்கு, அந்த பிரச்சனைனால அதிகபட்சம் என்ன நடக்கலாம். இப்போ ஒரு ஜாப் இருக்கு, நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு தொழில் பண்ணலாம் நினைக்கிறீங்க. அப்ப வந்து ஓரளவுக்கு அந்த தொழிலுக்கான நாலேஜும் உங்ககிட்ட இருக்கு, அந்த தொழிலை பண்ண முடியுன்ற கான்பிடென்ட் இருக்கு, அதுக்கான ஒரு தயாரிப்பும் வச்சிருக்கீங்க. இருந்தாலும் இதை விட்டுட்டு அதுக்கு போனா நம்ம வந்து எப்படி சரி பண்றதுன்ற ஒரு பயம் இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை எல்லாம் வரும்போது முதல்ல உங்களையும் நீங்க நிறுத்தி கேளுங்க. அப்படி அதிகபட்சமா ஒரு நோட் எடுத்து எழுதுங்க, இது இன்னும் பெட்டரா இருக்கும். இது மூலியமா இப்ப நான் பண்றது மூலியமா 10 கெட்ட விஷயங்கள், அவரு என்ன சொல்றது ஒஸ்ட் சினாரியோல என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இது சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா பெஸ்ட் சினாரியோல என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, இதுல எடுத்து பிரிச்சு எழுதுங்க. அதை நீங்க ஷார்ட் அவுட் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னாலே அதுல வந்து எது நடந்தா என்னாட்டி ரொம்ப தாங்க முடியாது, இதை என்னாட்டி சமாளிக்க முடியாது அப்படின்றத பாருங்க. அப்படி நீங்க அதிகபட்சம் நீங்க எல்லாத்தையும் எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களாட்டி எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க. இல்ல அதுக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஆல்டர்னேட்டிவையும் நீங்க யோசிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தொழிலை தொடங்கும் போது நீங்க பயம் இல்லாம இன்னும் கான்பிடென்டோட இன்னும் கொஞ்ச நாள் வந்து என்ன சொல்றது, ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், நீங்க எந்த ஒரு புது பிசினஸோ ஒரு புது தொழிலோ இல்ல புது ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு புது வேலைக்கோ எதுவுக்கு அந்த மாறும் போதோ உங்களுக்கு வந்து இயல்பாவே வந்து அது மனித இயல்பு வந்து ஒரு அதாவது புதுசா ஒண்ணு பண்ண போறோம் அப்படின்றத இத்தனை வருஷமா இத்தனை நாளா பண்ணிட்டு இருந்த ரொட்டீன்ல இருந்து புதுசா ஒண்ணு டிஃப்ரெண்டா பண்ணும்போது அது ஒரு வெற்றிடம் வந்து உருவாகும். அப்ப வந்து ஒரு பயம் மாதிரி உருவாகும், அந்த பயம் வந்து ஏற்படும். அது வந்து நார்மலு. ஆனா அந்த பயத்தை ஃபேஸ் பண்ண நீங்க தயங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பையும் மிகப்பெரிய வெற்றியையும் நீங்க தள்ளி போட்டுட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை ஃபேஸ் பண்ண முதல்ல தயாராகுங்க. முதல்ல உங்க பயத்தை வந்து என்னன்னு பாருங்க, அதை வந்து டிஃபைன் பண்ண கத்துக்கோங்க.
எதனால பயப்படுறேன், அதிகபட்சம் இதனால ஒஸ்ட் சினியாவுடன் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி நடந்ததுன்னா அதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்ணணும், இப்படின்றது எல்லாத்தையும் தெளிவா நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு எழுத்துப்பூர்வமா எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படி அந்த ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா உங்களை அந்த அளவுக்கு பெருசா அஃபெக்ட் பண்ணாது, உங்களை பயமுறுத்தாது. சரியா? அதே போல வாழ்க்கையில வர எல்லா விஷயமே வந்து என்ன சொல்றது, நம்ம மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டுக்கு இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய தப்பான கருத்து என்னன்னா, ஒரு வாட்டியில தோத்துட்டோம் இல்ல 2 வாட்டி வந்து ட்ரை பண்ணி தோத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து திறமை இல்ல, நமக்கு வந்து அதை செய்ய நம்ம லாக்கி இல்ல, நமக்கு வந்து அது வராது அப்படின்ற விஷயம் தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தோல்வி வந்தது அப்படின்னா இது வந்து என்ன சொல்றது, இது ஒரு வகையான கற்ற அனுபவம் அப்படின்னு நினைங்க. அதாவது இப்படி கூட இந்த விஷயத்த பண்ணலாம், இந்த விஷயத்த பண்றதுக்கு இப்படி ஒரு வழி இருக்கு அப்படின்றத யோசிங்க. ஆல்ரெடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து வந்து 1000, அதாவது 999 முறை தோற்று 1000 முறை தான் அந்த பல்பை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவர் வந்து கேட்கும் போது எப்படி வந்து இத்தனை வாட்டி தோத்து உங்களாட்டி மனசு நம்பிக்கையோட அடுத்தடுத்து இதை முயற்சி பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னதா சொல்லுவாங்க, அதாவது நான் 999 முறை தோக்கல, 999 வழியில இந்த விஷயத்த பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த 2 விஷயத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன வேறுபாடு என்னன்னா அவங்களோட மனநிலை மட்டும்தான். அந்த தோல்வியை அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்ற மட்டும்தான். அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே லைஃப் வந்து டோட்டலா வந்து நீங்க பாக்குற உங்களோட பாதி சுமைகள் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா வந்து எப்போதுமே ஒரு என்ன சொல்றது, கத்துக்கும் போது வந்து அது வந்து நம்ம தோல்வியே பார்க்க கூடாது. ஓகே, இப்படி இதுல ஏதோ தப்பு பண்ணிருக்கோம், இந்த தப்புல இருந்து திருத்திட்டு அடுத்த ஸ்டாப்பிங். இதை வந்து அது ஒரு பயணத்துல போறோம் அப்படின்னா அது ஒரு திருப்பம் மட்டும்தான். அந்த தோல்வின்றது அந்த பயணத்துல வரக்கூடிய ஒரு சின்ன ரோடு திருப்பம் மட்டும்தான், அது வந்து எண்டு கிடையாது. சோ இதுல இருந்து திரும்பி நம்ம அந்த பக்கம் போகணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லைஃப் வந்து உங்களுக்கு நிச்சயமா வந்து மிகப்பெரிய ஒரு ஈஸியான ஒரு எளிதான பயணமா ஆகிடும். அது உங்களுக்கு இன்னும் மிக மிக அதிகமான விஷயங்களை கத்துக் கொடுக்கும். அதே போல ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வருது அப்படின்னா அதை வந்து எப்போதுமே ரொம்ப தூரத்துல வச்சு பாருங்க. அதை வந்து ரொம்ப பக்கத்துல வச்சுக்கிட்டு இது என்ன பண்ண போறோம்னு தெரியல, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரியல, உங்களையும் வந்து பிளேம் பண்ணிக்காதீங்க, சுற்றுச்சூழலையும் பிளேம் பண்ணிக்காதீங்க, அடுத்தவங்களையும் பிளேம் பண்ணிடுங்க, யாரையுமே பிளேம் பண்ணாதீங்க. இது என்ன சொல்றது, இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையுமே நடத்துறது எல்லாமே ஏதோ ஒரு அதோட கணக்கியல்ல சரியா மிக துல்லியமா நடத்திட்டு இருக்கு. ஆனா நமக்கு தான் வந்து அது என்ன நடக்குதுன்னு புரியறது இல்ல. அது புரியாதனால வந்து நமக்கு அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த வாழ்க்கையை நடத்தணும்னு அவசியம் கிடையாது. சரி, ஓகே, எல்லாமே நன்மைக்கா தான் இருக்கும், ஏதோ ஒரு கணக்குல நடக்குது, எல்லாமே நன்மைக்கா இருக்கும், சரி அடுத்தது என்ன, இதுல இருந்து நான் வெளியில போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் யோசிங்க. எப்போதுமே பிரச்சனையை வந்து தூரத்துல வச்சு பாருங்க, ரொம்ப கிட்டத்தை வச்சு பார்க்காதீங்க. அது வந்து சமாளிக்க முடியாது, இது இதோட நான் முடிஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா தோல்விகளும் எல்லா தடைகளுமே வந்து வாழ்க்கையில வர ஒரு சின்ன திருப்பம் மட்டும்தான். அந்த திருப்பம் போற வரைக்கும் இங்க இருந்து ரோடு ஒண்ணுமே போகாத மாதிரி தெரியும், எதுவுமே இல்லாத மாதிரி தெரியும். அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அடுத்த ரோடு அடுத்த பக்கம் உங்களுக்கு உருவாகும், அடுத்த பக்கம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து உங்களோட வேலை என்ன அப்படின்னா பயணத்தை பொறுமையா தினமா தொடர்ந்துட்டே இருக்கிறது தான். அடுத்தது என்ன வரப்போகுது, அடுத்த திருப்பத்துல என்ன இருக்கும், அடுத்த ரோடு இருக்குமா அப்படின்னா நீங்க யோசிக்காதீங்க. நீ நடக்க நடக்க அதுவே ஒரு பாதையா உருவாகும். அதனால அதை பத்தி கவலைப்பட வேணாம். உங்களோட பயணத்தை பொறுமையா போயிட்டு இருங்க. உங்க மனசுல தோன்ற எண்ணங்களுக்கு எல்லாத்துக்கும் தீனி போட்டே ஆகணும், எல்லா எண்ணங்களையும் நீங்க கன்சிடர் பண்ணியே ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதை முதல்ல தவிர்த்துக்கிட்டு செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சீங்கனாலே உங்க வாழ்க்கை வந்து பாதிக்கு பாதி மிக சிறப்பா வந்து அமைய ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நீங்க ஒரு தேர்ட் பர்சனா இருந்து, நீங்க ஒரு அந்நியரா இருந்து, இப்போ வந்து என்ன சொல்றதுன்னா, இப்போ வந்து உங்க ஃப்ரெண்டுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாரோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து உங்ககிட்ட சொல்றாங்கன்னா நீங்க அதை ஈஸியா அதுக்கு சொல்யூஷன் சொல்லிருப்பீங்க. இந்த லைஃப்ல எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் வந்து எல்லா லைஃப்லயும் நடக்கும். நமக்கு பிரச்சனை வரும்போது நம்மளாட்டி வந்து அதை அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ண முடியாது, இல்ல அதுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷனை யோசிக்க முடியாது. ஆனா மற்றவங்களுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சுத்தி இருக்கவங்களுக்கும் நடக்கும்போது அதை வந்து நம்ம ரொம்ப தெளிவா யோசிச்சு இதை பண்ணடா, இதெல்லாம் தூக்கி போட்டு போல, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா பேசுவோம். அதே போல நம்ம பிரச்சனையுமே மற்றவங்களுக்கு நடக்கிற மாதிரி அப்படி ஒரு பிரச்சனையா இது பண்ணி கற்பனை பண்ணி அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் பார்ப்போம் அப்படின்னு தள்ளி வச்சு பாருங்க. உங்களுக்கு நடக்கிற மாதிரி நினைக்காம மற்றவங்களுக்கு நடக்கிற மாதிரி நினைச்சு அதை தள்ளி வச்சு பாருங்க. அது மூலியமாவும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். அது போல இப்ப நான் சொல்ல போற விஷயம் வந்து எல்லாரும் லைஃப்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்க கண்ட்ரோல் இல்லாததை பத்தி கவலைப்படாம இருக்கிறது. அதாவது ஒரு விஷயம் நடக்குது, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துருச்சு, அதாவது ஒரு ஆபீஸ்ல வந்து ஏதோ ஒரே ஒரு ஃபால்ட் பண்ணிட்டீங்க, நீங்க அது உங்களை அறிஞ்சு பண்ணல, உங்களுக்கு தெரியாம நடந்துருச்சு, அதனால வந்து உங்களுக்கு வேலை கூட போக வாய்ப்பு இருக்கு. சரியா?
ஏதோ ஒரு கஸ்டமர் ஏதோ ஒரு மணி வந்து சென்ட் பண்றது தப்பா பண்ணிட்டீங்களோ, இல்ல ஒரு கோடிங் வந்து தப்பா பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டீங்களோ, இதை கவனிக்காம போயிட்டீங்க, ஏதோ ஒரு பெரிய விஷயம் உங்க உங்க லைஃப் சம்பந்தமா, உங்க ப்ரொஃபஷனல் சம்பந்தமா ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குது. அதனால உங்களுக்கு வந்து வேலையே போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்படின்ற பட்சம் இருந்தாலும், முதல்ல அதை யோசிங்க. இதுல நான் இப்ப மாத்துறதுக்கு என்ன இருக்கு? நான் முதல்ல சரியா பண்ணிருக்கணும், அது ஏதோ நம்ம பை மிஸ்டேக் நடந்துருச்சு. இப்போ வந்து அதை என்ன பண்ண முடியும், அது நம்ம கட்டுப்பாட்டுல என்ன இருக்கு? இப்ப வந்து அதை மாத்துறதுக்கு ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. அப்படி மாத்த முடியாத நம்ம கையில எதுவும் இல்ல, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு, அந்த எக்ஸாமுக்கு ரிசல்ட் வர வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு நான் அப்படி எழுதிருக்கலாமோ, இப்படி பண்ணிருக்கலாமோ, அது பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ, இப்படி படிச்சிருந்திருக்கலாமோ, இப்படி என்ன நீங்க 1000 யோசிச்சாலும் ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. எந்த ஒரு விஷயம் கட்டுப்பாடு எல்லாம் முடிஞ்சு போச்சா, அது ஜஸ்ட் விட்டுருங்க. அது என்ன ரிசல்ட் வருதோ ஏத்துக்கோங்க. அடுத்த வாட்டி அதை புதுசா ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதான். உங்க கண்ட்ரோல்ல இருங்க, கட்டுப்பாடுல இருக்கிறது மட்டும், கண்ட்ரோல் என்ன இருக்குதோ அதை மட்டும் நினைச்சு அதை மாத்த முடிஞ்சா மாத்துங்க. உங்க கண்ட்ரோல் இல்லாத பத்தி கவலைப்படுறத முதல்ல நிறுத்துங்க, சரியா? அதே போல எல்லாருமே வந்து நம்ம மிடில் கிளாஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, என் லைஃப் மட்டும் ஏன் அப்படி இருக்கு, அவன் நல்லா இருக்கானே, இவன் நல்லா இருக்கானே, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது இப்படின்ற உங்களை நீங்களே நொந்துக்கிற விஷயத்த முதல்ல மாத்தணும். இதை மாத்தாம நம்ம அடிப்படை இந்த ஒரு நாம இருக்கிற இது அதிர்வு நிலையை வந்து நம்ம ஏத்துக்காம, அதாவது நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தா வந்து ஃபியூச்சர் டென்ஸ் வரப்போகுது, ஃபியூச்சர் வந்து வரப்போகுது, சரியா? பிரசன்ட் லைஃப்ல இருந்து தான் வந்து ஃபியூச்சர் லைஃப் வரப்போகுது. இந்த பிரசன்ட் லைஃபோட தொடர்ச்சி தான் வந்து ஃபியூச்சரா நீள போகுது. அந்த ஃபியூச்சரா வரும்போது அதுவும் வந்து பிரசண்டா தான் இருக்கும். ஸோ வந்து நீங்க இப்ப இருக்கிற நிலைமையோட அதிர்வெண்ணை வந்து நீங்க சரியா ஏத்துக்கல, நீங்க அது கூட ஒத்து போல அப்படின்னா, உங்களாட்டி ஒரு புது அதிர்வெண்ணை திடீர்னு வந்து நீங்க உருவாக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதனால உங்க விதி இப்போ உங்களுக்கு என்ன வரைக்கும், நீங்க ஒரு விஷயத்துல ஒரு மிடில் கிளாஸ்ல இல்ல ஒரு வெரி லோவஸ்ட் இதுல ஏதோ ஒரு குடும்பத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பத்துல பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல உங்களோட கர்மாவை என்னவோ, உங்களோட விதி என்னவோ அதை முதல்ல ஏத்துக்கங்க, அதை நேசிங்க, அதுக்கு நன்றி சொல்லுங்க. அட்லீஸ்ட் இதாவது இருக்குது, இன்னைக்கு நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேனே, இன்னைக்கு நான் இதை கேட்டுட்டு இருக்கேனே, இன்னைக்கு எனக்கு அந்த இதுக்காவது எனக்கு ஃப்ரீடம் இருக்கு அப்படின்ற வழியில எவ்வளவு எந்தெந்த வழியில வந்து உங்களை வந்து பாசிட்டிவா பார்க்க முடியுமோ, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் உங்களாடி நன்றி சொல்ல முடியுமோ, அந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நன்றி சொல்றதுக்கு யோசிங்க. அதை வந்து நேசிங்க, அதை முதல்ல ஏத்துக்கோங்க. நீங்க ஏத்துக்கிட்டாலே வந்து நீங்க அதுக்கான துன்பத்தை வந்து முடிச்சிருவீங்க. அடுத்ததுக்கான வழி வந்து ஈஸியா உங்களுக்கு பிறகும். அடுத்த நிலைமைக்கு போறதுக்கான அனைத்து சந்தர்ப்பங்களும் உங்களை நோக்கி வரும். அந்த அவசரப்படுத்துறது இல்லாம, அந்த புலம்புறது இல்லாம, உங்களே நொந்துக்கிறது இல்லாம, உங்களே பழி சொல்லிக்கிட்டு உங்களே வருத்திக்கிறது இல்லாம, நீங்க எப்ப வந்து அதுல இருந்து அதை கம்ப்ளீட் பண்ணி அதை முடிச்சு வைக்கிறீங்களோ, அதோட உங்க பாரங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட விட்டு விலக ஆரம்பிச்சிடும். அதே போல ரொம்ப வந்து ஓடிட்டே இருக்கிறது மட்டும் லைஃப் இல்ல. என்னைக்கும் தினம் மோட்டிவேஷன் மட்டுமே லைஃப். வெற்றியை நோக்கி ஓடணும்னு வெற்றியை பேய்த்தனமா துரத்திட்டே இருக்கிறது மட்டும் லைஃப் நினைச்சு வெற்றியை மட்டும் துரத்திட்டு உங்களை நீங்க இழந்துடாதீங்க. உங்களை நீங்க இழக்கிறது அப்படின்னா, இப்ப வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னும் நீங்க 1 மாசம் தான் உயிரோடு இருப்பீங்க, இல்ல 3 மாசம் தான் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னா, அந்த டைம்ல எது ரொம்ப முக்கியமானதா இருக்கும், அந்த டைம்ல எது உங்களுக்கு தேவையானதா இருக்கும் அப்படின்றத யோசிங்க. அப்ப எதை தேடுவீங்க? நிச்சயமா வந்து உங்க குடும்பத்து கூட ரொம்ப நெருங்கிய கூட, உங்க ஒய்ஃப் கூட, உங்க பிள்ளைங்க கூட ஸ்பெண்ட் பண்றது, உங்க பெத்தவங்க கூட ஸ்பெண்ட் பண்றது, உங்க நண்பர்களை பாக்குறது, இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்களா இருக்கும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் உண்மையாலுமே உங்களுக்கு தேவையானது. அதை தாண்டி நீங்க சம்பாதிக்கிற பணம், நீங்க வச்சிருக்க புகழ், பேங்க் பேலன்ஸ் எதுவுமே வந்து அன்னைக்கு முக்கியமா இருக்காது. அந்த டைம்ல வந்து ஒண்ணுமே பெரிய விஷயமா இருக்காது. இன்னைக்கு வந்து அது இல்லாதனால அது வந்து பெருசா வந்து அதுதான் லைஃப், அது ஃபுல்லா போனா நமக்கு வந்து லைஃபே ஃபுல்லா போயிடும் அப்படின்றது நினைக்க உங்களுக்கு தோணும். அதுக்காக நான் துரத்த வேணும்னு சொல்லல. அப்பப்போ என்ன சொல்றது, வாழ்க்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரசிச்சும் வாழுங்க. இது இது இப்படிப்பட்ட ஒரு லைஃப், அதாவது ஒரு ஓட்ட மனநிலை, தொடர் மனநிலை, வெற்றி மனநிலை, அப்படி ஒரு லைஃப் இருக்கட்டும். அதே போல கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்து கொஞ்சம் பவுஸ் பண்ணி நம்ம எதுக்கு வாழ்றோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற உங்களை ஒரு சுய அளவுக்கு உட்படுத்தி உங்களை நீங்களே வந்து ஒரு என்ன சொல்றது, ரீஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு எனர்ஜியா வச்சுக்கிட்டு கொஞ்சம் பவுஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு, முக்கியமானது உங்க உறவுகளையும் எதுக்காக ஓடுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. என்ன பர்பஸுக்காக ஓடிட்டு இருக்கோம், லைஃப்ல என்னத்துக்காக ஓடிட்டு இருக்கோம், வெற்றியதுக்கு ஓடிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான டைமையும் உங்களுக்கான டைமையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. அதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நீங்க அடுத்தது வந்து இன்னும் எஃபெக்டிவா ஓடுறதுக்கு தேவையான ஆற்றலையும் வந்து அதுதான் உங்களுக்கு தரும். அதே போல என்னோட கோட் என்னன்னா, மத்தவங்களுக்கு வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கைண்டா இருக்கீங்களோ, அது எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களாட்டி, அதாவது மத்தவங்க வந்து உங்ககிட்ட எந்த அளவுக்கு நடந்துக்கணும் அப்படின்ற நினைக்கிறத
நீங்க மத்தவங்களுக்கு அந்த அளவுக்கு அன்பையும் அதை விட அதிகமான அன்பையும் கொடுங்க. ஆனா உங்களுக்கே நீங்க வந்து ஒரு சுய சர்வாதிகாரியா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க சர்வாதிகாரியா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப வந்து உங்களையே அடிச்சுக்கணும், உங்களே குணவப்படுத்தணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இத்தனை மணிக்கு நான் இதை பண்ணணும் அப்படின்னா இத்தனை மணிக்கு நான் அதை பண்ணணும். 4 மணிக்கு எந்திரிக்கணும், 4 மணிக்கு எந்திரிக்கணும். எத்தனை மணிக்கு நான் அந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். நாங்க அந்த ஸ்பாட்ல அந்த 8 மணிக்கு இருக்கணும்னா அது இருக்கணும். இன்னைக்குள்ள இந்த டாபிக்கை நான் முடிக்கணும்னா இதை நான் படிச்சு முடிக்கணும் அப்படின்ற சில வந்து தவிர்க்க முடியாத என்ன சொல்ற ஒரு ராணுவத்துல வந்து இருந்தீங்க அப்படின்னா எப்படி வந்து அந்த டைமிங்கையும் அந்த ஆக்டிவிட்டிஸையும் எப்படி வந்து ஃபில்அப் பண்ணுவீங்களோ, எப்படி செய்வீங்களோ, அதே போல உங்களுக்குள்ள நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். இந்த விஷயங்களை நீங்க உங்களுக்கு வராத விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரும்போது உங்க லைஃப் டோட்டலாவே வந்து அதுக்கப்புறம் வந்து அது கட்டுப்படுத்தி பண்ற மாதிரி இருக்காது. அதுவே வந்து உங்களோட இயல்பா மாறிடும். அது உங்களோட இயல்பா மாறும்போது உங்களுக்குள்ள நீங்க ஒரு தனி மனித ஒழுக்கம்ன்றத ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கும் போது அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாமே வந்து ஒரு உங்களுக்கு உங்களையே தெரியாம உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வரும். உங்க மேல ஒரு கான்பிடென்ட் வரும், உங்க மேல ஒரு சுயமரியாதை வரும். உங்க மேல உங்களுக்கு சுயமரியாதை மதிப்பும் வரும்போது நீங்க எந்த செயலை செஞ்சாலும் அதை வந்து ஒரு தனித்துவமா செய்வீங்க, அதை வந்து திருப்திகரமா செய்வீங்க. அந்த செயலை நிச்சயமா நீங்க அது எவ்வளவு சோதனை வந்தாலும் நீங்க அதை இடையில கைவிட மாட்டீங்க, நீங்க வெற்றியாவே செஞ்சு முடிப்பீங்க. அது மூலியமா ஆட்டோமேட்டிக்கா சுத்தி இருக்கவங்களுக்கும் உங்க மேல ஒரு நல்ல ஒரு மரியாதை வரும், நல்ல கான்பிடென்ட் வரும். அது மூலியமா உங்களோட பண வரவு, உங்க வெற்றி எல்லாமே உங்களை வந்து வந்தடையும். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கக்கூடியது உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுக்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றதுலதான் ரொம்ப முக்கியமா போக்கஸ் பண்ணணும். நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க விஷயம் அதுதான். ஏன்னா புத்தகங்கள் வந்து எவ்வளவுதான் உங்களுக்கு சொன்னாலும் அது வந்து அதோட இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற இது வந்து நமக்கு இதை தவறு விடுவோம். நிச்சயமா இதை தவறு விட்டுருவோம். நம்ம வந்து ஏதாவது புதுசா ஏதாவது இருக்கா, இதுல யாராவது சொல்லாத விஷயத்த ஒண்ணு சொல்லிடுவாங்களா அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே தேடிட்டு இருப்போம். ஆனா வந்து எல்லாருக்கிட்டையும் எல்லாருமே மாத்திக்க வேண்டிய, எல்லாருக்குள்ளயுமே கண்டுக்கப்படாம இருக்கிற ஒரு பகுதி இருக்கு அப்படின்றத யாருமே புரிஞ்சுக்க மாட்டோம். சோ அதனாலதான் வந்து நான் அந்த பகுதியை பத்தி நான் ரொம்ப டீப்பா வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கேன். ஏன் அப்படின்னா என்னதான் சில கண்டென்ட் வந்து நான் ரிப்பீட்டடா பேசினாலும் இந்த விஷயங்களை நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது என்ன பண்ணணும்ன்றத நீங்க யாருக்கிட்டையும் கேட்கணும் அவசியம் கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி எல்லாரோட லைஃபும் ஒரே மாதிரி கிடையாது, எல்லாரோட வழியும் வந்து ஒரே வழி கிடையாது. அவங்களுக்கு நடந்த விஷயம் தான் உங்களுக்கு நடக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க அவங்க பண்ண அதே விஷயத்த நீங்க இந்த காலத்துக்கு பண்ணும்போது அது வேற மாதிரியான ஒரு விளைவுகளையும் வேற மாதிரியான அதை விட அற்புதமான ஒரு பலன்களையும் கூட உங்களுக்கு தரலாம். ஸோ வந்து இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதை வந்து புதுசா பண்ண போறோம்ன்றதை விட எந்த விஷயங்கள் நம்ம வந்து அதை நம்மளோட ரியல் லைஃப்ல அடைய விடாம அந்த நோக்கத்துக்கு போக விடாம நம்மளை தடுத்துட்டு இருக்கு அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்க்கும் போது நம்ம நிச்சயமா ஒரு நாள் வந்து நம்ம நினைச்ச லைஃப்பை விட நல்ல ஒரு நிலைமையை அடைய முடியும். இதுக்கு ரொம்ப பொறுமையும் ரொம்ப என்ன சொல்றது தொடர் முயற்சியும் கண்டிப்பா வேணும். இது ரெண்டையும் வந்து என்னைக்கும் விட்டுறாதீங்க. இது ரெண்டும் இருக்கும்போது நிச்சயமா உங்க வாழ்க்கை வந்து நீங்க நினைச்சதை விட சிறப்பான ஒரு நிலையை அடைய முடியும். மென்மேலும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.